ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் 180/1907 இன்ட்ரொடக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இந்த ஆக்ட் வந்து என்னைக்கு வந்தது, எதுக்காக வந்தது, யாருக்காக வந்தது, ஆப்ஜெக்டிவ், அப்ளிகபிலிட்டி, பர்பஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கும். எப்போ வந்தது அப்படின்னா, இது வந்து என்ஆக்டட் ஆனது 11th March 11897. இதை கன்சாலிடேட் ஆனது 11868, எக்ஸ்டெண்ட் ஆனது 11887. நெக்ஸ்ட்டு ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டினுடைய ஆப்ஜெக்டிவ் அண்டு பர்பஸ். அந்த ஆப்ஜெக்டிவும் பர்பஸும் ரெண்டுமே ஒரே மாதிரி சேமான மீனிங் மாதிரி தான் வரும். ரெண்டுமே ஒரே கண்டென்ட்டு தான், பட் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வேர்ட்ஸ் மட்டும் மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதனுடைய ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, டு ஷார்டன் தி லாங்குவேஜ் ஆஃப் சென்ட்ரல் ஆக்ட். அதாவது சென்ட்ரல் ஆக்டினுடைய லாங்குவேஜை ஷார்டன் பண்ணுறது, ஒரே மாதிரியான யூனிஃபார்மிட்டியாக ப்ரொவிஷன்ஸை கொடுக்கறது, ப்ரொவைட் யூனிஃபார்மிட்டி டெஃபனிஷன் வந்து ஒரே மாதிரியான டெஃபனிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுறது. தி டு லே டவுன் ரூல்ஸ் ஃபார் இன்டர்பிரிட்டேஷனுடைய லே டவுன் ரூல்ஸை ப்ரொவைட் பண்ணுறது. மிஸ்டேக்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸை அவாய்ட் பண்ணுறது, டு அவாய்டு மிஸ்டேக்ஸ் அண்டு ஒமிஷன். டு ரிசால்வ் கான்ஃப்ளிக்ட்ஸ் வேர் டெஃபனிஷன்ஸ் ஆர் ஆப்சண்ட் ஆர் லாஸ் கான்ஃப்ளிக்ட். அதாவது கான்ஃப்ளிக்ட் ரிசல்யூஷன்ஸை ரிசால்வ் பண்ணுறது. இதுதான் வந்து இதனுடைய ஆப்ஜெக்டிவ் அண்டு பர்பஸ். அப்ளிகபிலிட்டி ஆஃப் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட். அதாவது ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டில் எது வந்து அப்ளிகபிலிட்டி ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து அப்ளை டு சென்ட்ரல் ஆக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது அப்ளை ஆகும். முக்கியமாக இந்தியன் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆன எல்லா ஒரு சென்ட்ரல் ஆக்ட்ஸுக்கும் இது அப்ளை ஆகும். அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த சென்ட்ரல் ஆக்டுக்குன்னு உருவாக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கும் இது அப்ளை ஆகும். டாமினியன் லெஜிஸ்லேச்சர் வேறு எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா, டாமினியன் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா 15 ஆகஸ்ட் 1947 26 ஜான்வரி 1950 இந்த பெட்வீன் கேப்புக்கு இடையில பாஸ் ஆன எல்லா டாமினியன் லெஜிஸ்லேச்சருக்கும் இந்த ஆக்ட் வந்து அப்ளை ஆகும். இந்த டைம் பீரியட் இன்னொருக்க சொல்கிறேன். 15 ஆகஸ்ட் 1947 26 ஜான்வரி 1950 வரைக்கும் இந்த இடைப்பட்ட பீரியடுக்குள்ளார பாஸ் ஆன எல்லா டாமினியன் லெஜிஸ்லேச்சருக்கும் இந்த ஆக்டு அப்ளை ஆகும். அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் பிஃபோர் அப்படின்னா, அரசியலமைப்பு அமலுக்கு வரத்துக்கு முன்னாடி, பிஃபோர் தி கான்ஸ்டிடியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ், அரசியலமைப்பு வரத்துக்கு முன்னாடி கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் ஆர் கவர்னர் ஜெனரல் ஆக்டிங் இன் எ லெஜிஸ்லேட்டிவ் கெப்பாசிட்டி, இவங்க 2 பேரும் பாஸ் பண்ண, அதாவது இயற்றிய சட்டத்துக்கு இது வந்து அப்ளை ஆகும். கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் ஆர் கவர்னர் ஜெனரல் ஆக்டிங், இவங்க இயற்றிய சட்டத்துக்கு இது வந்து அப்ளை ஆகும். அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நோ டெரிட்டரியல் எக்ஸ்டெண்ட் கிளாஸ். அதாவது டெரிட்டரியல் எக்ஸ்டெண்ட் அப்படின்னா புவியியல் எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. டெரிட்டரியல் எக்ஸ்டெண்ட் கிளாஸை பற்றி எந்த ஒரு டெஃபனிஷனும் இதில் இல்லை. ஸோ அது வந்து ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் வந்து டஸ் நாட் டிஃபைன் எனி டெரிட்டரியல் எக்ஸ்டெண்ட் கிளாஸ். மேஜர் டெஃபனிஷன்ஸில் ஒவ்வொரு டெஃபனிஷன்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபனிஷன் வந்து ஆக்டுனா என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஆக்ட் அப்படின்னா ஆக்ஷன்னா ஒருவர் செய்கிற செயல் ஆக்ஷன்னு சொல்லுவோமா, அதையும் அப்படி இல்லையா சட்டப்படி செய்ய வேண்டிய விஷயம் சட்டப்படி ஒருத்தர் செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாமல் விடுறது, இல்லீகல் ஒமிஷன், இதை தான் வந்து ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லி 4 பாயிண்ட் இருக்குது. என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அண்ட் ஆஃபன்ஸ் ஆர் எ சிவில் ராங். அதாவது கிரிமினல் ஆஃபன்ஸ் அப்படின்னா கிரிமினல் ராங் அப்படின்னும், சிவில் ராங் அப்படின்னா லீகலாக செய்ய வேண்டிய விஷயத்த விடுறது, அதாவது ப்ரைவேட் இல்லீகல் ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்க்ளூட் ஆஃபன்ஸ் ஆர் சிவில் ராங், இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் என்ன அப்படின்னா, ஆக்ட் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரே ஒரு ஆக்ஷனை மட்டும் குறிப்பிடாது, ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ஷனையும் குறிப்பிடும் சில நேரங்களில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ட் இன்க்ளூட்ஸ் எ சீரீஸ் ஆஃப் ஆக்ட்ஸ் அப்படின்னா, அதை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்போவுமே குறிப்பிடாது, பல ஆக்ஷன்ஸுடைய சீரீஸாக கூட இருக்கலாம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஆக்ட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் இல்லீகல் ஒமிஷன்ஸ். இல்லீகல் ஒமிஷன்ஸ் அப்படின்னா
சட்டப்படி செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாமல் தவிர்த்துறது அப்படின்னா ஒமிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, தவிர்த்துறது, அதை தான் வந்து இல்லீகல் ஒமிஷன் சொல்கிறோம். அதான் ஆக்ட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் இல்லீகல் ஒமிஷன் விச் மீன்ஸ் நாட் டூயிங் சம்திங் தட் தி லா ரெக்வயர்ஸ் யூ டு டூ. லா என்ன சொல்லுதோ நீ அதை செய்யாமல் தவிர்த்துட்ட, அதுதான் இல்லீகல் ஒமிஷன். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆக்ட் மே இன்க்ளூட் எ பாசிட்டிவ் ஆக்ட் ஆர் ரெஃப்ரைனிங் ஃப்ரம் டூயிங் சம்திங். அதாவது ஆக்ட் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு செயலை செய்கிறத மட்டும் குறிப்பிடாது. சில நேரங்களில் சட்டம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற விஷயத்தையும் செய்யாமல் இருக்கணும். ஆர் கட்டாயம் நீ இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தையும் செய்யாமல் வருவது. இதுதான் வந்து பாசிட்டிவ் ஆக்ட் ஆர் ரெஃப்ரைனிங் ஃப்ரம் டூயிங் சம்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 பாயிண்ட்டும் தான் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டுக்கான டெஃபினிஷன் இட் இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃபிடேவிட் அப்படின்னா இதை வந்து ஒரு ரைட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்டாக சொல்லுவாங்க. அதாவது உண்மையை எழுத்து வடிவில் சொல்கிறது தான் அஃபிடேவிட். அதாவது ஒருவர் வந்து இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சத்தியம் பண்ணுறாங்கன்னா, சத்தியம் பண்ணி அடித்து சொல்கிறாங்கல்ல, அப்படி அடித்து சொல்கிற விஷயத்த ரைட் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக நீ அடித்து சொல்கிறத அப்படியே எழுதி கொடு அப்படின்னு சொல்கிறதான் இந்த அஃபிடேவிட். இதை வந்து லா படி எப்படி வாங்குவாங்க அப்படின்னா, இட் இன்க்ளூட்ஸ் அஃபிர்மேஷன் அண்ட் டிக்ளரேஷன். எதை இன்க்ளூடாக இருக்கும்? அஃபிர்மேஷன் அண்ட் டிக்ளரேஷன் மூலமாக ஒரு பர்சனை அவங்க அடித்து சொல்கிற விஷயத்த அஃபிர்ம் ஆர் டிக்ளேர் பண்ணி எழுதி வாங்குறது. இதுதான் வந்து லா படி வாங்குறது அஃபிடேவிட். ஓகே, சத்தியம் செய்யாமல் உண்மை சொல்கிறேன் அப்படின்னு லீகலாக சொல்கிறது தான் இந்த அஃபிடேவிட். டெஃபினிஷன் சென்ட்ரல் ஆக்ட் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, பாராளுமன்றத்தால் இயற்றிய சட்டத்தை தான் சென்ட்ரல் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷலி இந்தியன் பாராளுமன்றத்தால் இயற்றிய சட்டம். இது வந்து எப்போ வந்தது அப்படின்னா 1950 அதாவது ஆஃப்டர் தி இண்டிபெண்டன்ஸ். இது வந்து பிஃபோர் தி கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சட்டங்களையும் சென்ட்ரல் ஆக்டில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது எதெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் இந்த சென்ட்ரல் ஆக்டில் எதெல்லாம் இன்க்ளூட்ஸ் அப்படின்னா ஒரு 2-3 பாயிண்ட் சொல்கிறாங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். அதை சொன்னல, பாராளுமன்றத்தால் இயற்றிய சட்டங்கள் சென்ட்ரல் ஆக்டில் அடங்கும். செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஆக்ட் ஆஃப் தி டாமினியன் லெஜிஸ்லேச்சர் ஆர் இந்தியன் லெஜிஸ்லேச்சர். அதாவது கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வரத்துக்கு முன்னாடி இவங்க தான் சட்டத்தெலாம் இயற்றினாங்க. ஸோ அவங்க கிரியேட் பண்ண அந்த லாவும் சென்ட்ரல் ஆக்டில் தான் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாமினியன் லெஜிஸ்லேச்சர், இந்தியன் லெஜிஸ்லேச்சர் எப்போ வந்துச்சு? இவங்க எப்போ கிரியேட் பண்ணாங்க லாஸ் எல்லாம்? பிஃபோர் தி கான்ஸ்டியூஷன் வரத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண இவங்களுடைய சட்டமும் சென்ட்ரல் ஆக்டில் அடங்கும். அதே மாதிரி ஆக்ட் மேடு பை கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் ஆர் கவர்னர் ஜெனரல் ஆக்டிங். இவங்க மூலியமாக உருவாக்குன சட்டங்களும் எப்போ உருவாக்குனாங்க? பிஃபோர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வரத்துக்கு முன்னாடி இவங்களும் இயற்றினாங்க. இவங்க இயற்றின சட்டங்களும் சென்ட்ரல் ஆக்டில் தான் அடங்கும். கவர்னர் ஜெனரல் இன் கவுன்சில் ஆர் கவர்னர் ஜெனரல் ஆக்டிங் இன் எ லெஜிஸ்லேட்டிவ் கெப்பாசிட்டி. இதுதான் வந்து சென்ட்ரல் ஆக்ட் அண்ட் இன்க்ளூட்ஸை பற்றி சொல்கிறாங்க. கமென்ஸ்மெண்ட் அப்படின்னா ஆக்ட் ஆர் ரெகுலேஷன். அது வந்து என்னைக்கு சட்டப்படி அமலுக்கு வருதோ அந்த நாளை கமென்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு லா என்னைக்கு அது கிரியேட் பண்ணது டேட் ஒன்றா இருக்கும், அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு டேட்டாக இருக்கும். அப்படி என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த நாளை தான் கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு லா வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா அது க்ரியேட் பண்ண உடனே எக்ஸிக்யூட் பண்ணிட மாட்டாங்கல்ல, அது எல்லா விதத்துலேயும் சரியாக வருமா, இதனுடைய பின்னாடி அஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தானே அதை ஃபஸ்ட்டு கொண்டு வருவாங்க. அப்படி எல்லாம் யோசித்து ஓகே இது சரி வரும்னு சொல்லி என்றைக்கு சட்டப்படி அமலுக்கு கொண்டு வராங்களோ அந்த சட்டப்படி அமலுக்கு கொண்டு வரதை கம்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கொண்டு வந்து அதை அமல்படுத்துறது. எப்படி அமல்படுத்துவாங்க? லெஜிஸ்லேச்சர் ஆர் டெலகேட் அப்படின்னா அத்தாரைஸ்டு, அதிகாரமாக இது செய்யலாம் அப்படின்னு எல்லாத்தோட அதிகாரத்தோடையும் வழங்குறது தான் டெலகேட். அது மூலமாக அமல்படுத்துறது. கம்ஸ் இன்டு ஃபோர்ஸ் மூலமாக டெலகேட் ஆர் லெஜிஸ்லேச்சர் மூலமாக அமல்படுத்துறது. இதுதான் வந்து கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஈஸியாக ரிமெம்பர் ஆகி சிம்பிளாக சொல்கிறதுக்கு கமென்ஸ்மெண்ட் அப்படின்னா தி டே ஆன் விச் தி ஆக்ட் ஆர் ரெகுலேஷன் கம்ஸ் இன்டு ஃபோர்ஸ். இதுதான் வந்து கமென்ஸ்மெண்ட். டாக்குமெண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த
ரைட் அண்ட் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டிஸ்கிரைப்டு, அதாவது எழுத்து மூலமாகவோ இல்லை எக்ஸ்பிரஸ் மூலமாகவோ ஆர் ஏதாவது ஒரு விவரித்து ரெக்கார்ட் பண்ணி மூலமாகவோ சொல்கிறது தான் டாக்குமெண்ட் அப்படின்னும். இது வந்து பேப்பர் மூலமாக தான் டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணியிருக்கணும்னு இல்லை, டிஜிட்டலாக கூட பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து எந்த விதத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து எனி சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங், அதாவது ரெக்கார்ட் பண்ணுவாங்க, டாக்குமெண்ட்டாக ஃபைல் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணுறாங்கல்ல, அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸோ இல்லை ரெஃபரன்ஸ்க்காகவோ ப்ரூஃப்காகவோ அந்த ரெக்கார்டு யூஸ் ஆகலாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அதை வந்து பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான விஷயம் அதுதான். அதை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம், லெட்டர்ஸாக பண்ணலாம், ஃபிகர்ஸாக பண்ணலாம், ஆர் பாத்தாக பண்ணலாம். அதே மாதிரி இதனுடைய இன்டென்ஷன் என்ன, இது வந்து யூஸ் ஆகணும் எப்போ, ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸுக்கோ ப்ரூஃபுக்கோ இது யூஸ் ஆகணும், அதுதான் இதனுடைய இன்டென்ஷன். டெஃபினேஷன் வந்து இயர்னால் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டில் தான் பார்க்குறோம். இந்த ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டில் இயர்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கேலண்டர் இயரில் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? கேலண்டர் இயர்னால் என்ன அப்படின்னா ஜான்வரி டு டிசம்பர் வரைக்கும் இருக்கிற பீரியடை தான் கேலண்டர் இயர், அதாவது 1 ஜான்வரியில் ஸ்டார்ட் ஆகி 31 டிசம்பரில் எண்ட் ஆகிற பீரியடை கேலண்டர் இயர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும், பிரிட்டிஷ் கேலண்டரை பேஸ் பண்ணி இருக்கும். இது வந்து பிரிட்டிஷ் கேலண்டரை பேஸ் பண்ணி இருக்கும். அதாவது வித்தின் 1 இயர்னு எங்கேயாவது மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கேலண்டர் இயரை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. வித்தின் 1 இயர்னு மென்ஷன் ஆயிருந்தால் அது கேலண்டர் இயர். ஓகே, அதே மாதிரி இன்னொரு இயரும் இருக்குது. என்ன, கேலண்டர் இயர் ஒன்று, இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் இயர். ஃபினான்ஷியல் இயரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து இதனுடைய பீரியட் வந்து ஏப்ரல் டு மார்ச். ஸோ அதுதான் வந்து ஃபினான்ஷியல் இயர். 1 ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகி 31 மார்ச்சில் முடியுது அப்படின்னா அது ஃபினான்ஷியல் இயர். பட் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டில் இயர் அப்படின்னு மென்ஷன் ஆச்சு அப்படின்னா அது வந்து கேலண்டர் இயரை தான் சொல்லுவாங்க.